ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கணம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. கரங்கள்
5ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 13 வரை. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே: தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யாராக்கிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமென். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும்
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவள் என்று அழைப்பேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவள் என்று அழைப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோவான் 17 அதிகாரம் 6-19 வரை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்.
நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவைகளை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப் போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து, நீர் அவைகளை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னுடைய உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக்கும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த பல வாரங்களாக நீங்கள் 2 வெவ்வேறு நபர்களிடமிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை உச்சரிக்கும், குறிப்பாக இந்த ஐக்கிய ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கின்ற சில வித்தியாசமான குரல்களில் இருந்தும் கர்த்தருடைய செய்தியை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடன் வார்த்தையை பகிர்ந்து கொண்ட இந்த மூவரும் இப்போது அமெரிக்காவில் சர்வ்நவ் நிறுவனத்தில் பணிபுரித்து கொண்டிருக்கிறவர்கள். நீங்கள் செவி கொடுத்த இந்த மூவரில் முதலாம் நபர், அதாவது மெலனி, எனது உதவியாளராக கடமையாற்றுகின்றார். மற்றவர்கள் நிதி திரட்டுவதில் எனக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். கெண்டல் மற்றும் ஜோசபின் ஆகியோர் உகண்டாவை வசிப்பிடமாக கொண்டவர்கள். ஆனால் இப்போது அவர்கள் இங்கு அமெரிக்காவில் வசிக்கின்றார்கள். உலகம் முழுவதிலும் சர்வ்நவ் ஊழியத்துக்கூடாக நாங்கள் செய்து வரும் பல செயல் திட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற நிதியை திரட்டுவதில் இவர்கள் மிகப்பெரிய உதவி செய்து வருகின்றார்கள். மீண்டும் இந்த வாரம் உங்களுடன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமையை நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். அதே நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய திறமையுள்ள, வரம் பெற்ற மற்ற பிற குரல்களில் நபர்கள் மூலமாக மிக முக்கியமான ஒன்றாக, அவர்களுடைய செய்திகளை கேட்பதை மிக முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கின்றேன். சர்வ்நவ் ஊழியத்துடன் இணைந்து வேறு நாடுகளில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் பல நபர்கள் பிரசங்கிப்பதை முன்வரும் காலங்களில் நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். ஆகவே என்னுடைய நேரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும், கர்த்தர் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் இருதயங்களில் வைத்த செய்தியை கேட்பதற்கும் நான் மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாரம் எங்கள் வாசிப்புக்காக யோவான் நற்செய்தி புத்தகம் 17வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்குமான வார்த்தைகளை நான் எடுத்திருக்கின்றேன். இது ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகின்றது. இது இயேசு தம் சீஷர்களுக்காக ஜெபிப்பதை குறிக்கும் ஒரு அதிகாரமாக காணப்படுவதோடு, இதுவே வேதத்தில் நாம் காணும் இயேசுவின் மிக நீண்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு ஜெபமாகவும் காணப்படுகின்றது. சரியாக அவர் கைது செய்யப்படுவதற்கும், காட்டிக் கொடுக்கப்படுவதற்கும், சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவமாக இந்த ஜெபம் காணப்படுகின்றது. எனவே ஒரு வகையில் குறைந்தபட்சம் இந்த ஜெபத்தின் நீட்டத்தை பார்க்கும் போது இது அவரது கடைசி ஜெபமாக கூட இருந்திருக்கலாம் என்று உங்களால் ஊகித்து கூற முடியும். ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க தீவிரத்தன்மையும் முக்கியத்துவமும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். நிச்சயமாகவே இயேசு எப்போதாவது சொன்ன வார்த்தைகள் மற்றும் ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் நமக்கு மிகவும் முக்கியமானவைகள். அதாவது ஒருவர் பேசும் கடைசி வார்த்தைகள், குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின கடைசி வார்த்தைகளை நாம் நினைக்கும் போது, அல்லது அவரது கடைசி ஆழமான நீளமான ஜெபத்தை கேட்கும் போது, அந்த கடைசி வார்த்தைகளில் அதில் மிக விசேஷமான, புனிதமான மற்றும் வல்லமை வாய்ந்த விடயங்கள் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு உண்மையில் இங்கே என்ன ஜெபிக்கிறார் என்பதையும், அதை தெரிந்து கொள்வதற்கூடாக நமக்கு எதை விசுவாசிக்க முடியும் போன்ற விடயங்களுக்கு நேராக நாம் அவதானத்தை, நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் தற்போது நமக்காக பரிந்து பேசுவதற்கும் ஜெபிப்பதற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல், அவர் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக ஜெபித்துள்ளார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க உண்மையாகும். மேலும் அவருடைய இதயத்தில் எது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என்றும், அவருக்கு மிகவும் முக்கியமானது எது என்பதையும் நாம் இங்கு கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. இதில் நாம் பார்க்க போகும் முக்கிய விடயம் என்னவென்றால், அவருடைய சீஷர்களின் பாதுகாப்புக்காக அவர் ஜெபித்தார். அவரை உண்மையாகவே விசுவாசிப்பவர்களுக்காகவும்
அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்காகவும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் அவருடைய வழிகளில் நடக்க விரும்பி அவருடைய போதனைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காகவும் குறிப்பாக உங்களுக்காக எனக்காக அவர் ஜெபித்திருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய பாதுகாப்புக்காக ஏற்கனவே அவர் ஜெபித்திருக்கிறார். எதிரியிடமிருந்து அவனுடைய திட்டங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை அந்த வார்த்தை பலமுறை நமக்கு வலியுறுத்தி காண்பிப்பதை காண்கின்றோம். இப்போது நான் அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் பாதுகாக்கப்படுவதை பற்றி அவர் ஜெபித்த போது உண்மையில் அதன் அர்த்தம் என்ன என்பதையும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இயேசு ஜெபிக்கும் போது அதன் உண்மையற்ற அர்த்தம் என்ன என்பதையும் நாம் வேறுபடுத்தி பார்ப்பது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் பாதுகாக்கப்படுவதை பற்றி நினைக்கும் போது நாம் பொதுவாக சரீர பாதுகாப்பை பற்றி நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மை சரீர பிரகாரமாகவும் பாதுகாக்கிறார் என்பது பல சந்தர்ப்பங்கள் நிஜமான உண்மையாக காணப்படுகின்றது. சில சமயங்களில் சூழ்நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களை கூட நமக்காக அனுப்பலாம். என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தேவ தூதர்கள் என்னை பாதுகாத்தார்கள் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் கூற விரும்புகிறேன். மேலும் அது போன்ற பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் சரீர பிரகாரமாக என்னை பாதுகாத்திருக்கின்றார். உடல் பாதுகாப்பை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் உண்மையில் இங்கு பிரார்த்தனை செய்வது அத்தகைய பாதுகாப்பை குறித்து அல்ல. இது மிகவும் குறிப்பிட்ட காரணங்களுக்காகவும் நோக்கங்களுக்காகவும் கிடைக்கும் ஆவிக்குரிய பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இதை கொஞ்சம் ஆழமாக நாம் தேடி பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட செய்தியில் நான் அதை குறித்து கவனம் செலுத்த விரும்புகிறேன். இதில் முதல் சம்பவம் 11ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. நான் இனி உலகத்தில் இரேன், ஆனால் இவர்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றார். அதாவது அவர் அவருடைய சீஷர்களை பற்றி தான் இங்கே குறிப்பிடுகிறார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பும் உயிர்த்தெழப்படுவதற்கு முன்பும் பரமேறுவதற்கு முன்பும் அவர் மீண்டும் தனது பிதாவிடம் ஜெபிக்கிறார். நான் உங்களிடத்துக்கு வருவேன் என்று அவர் சொல்லும் போது அவர் தனது சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் பின்பாக நடக்கவிருக்கும் தனது பரமேறுதலை பற்றியே குறிப்பிடுகின்றார். நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே என் பரிசுத்த பிதாவே, நீர் அவர்களை காப்பாற்றும். தேவனுடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தேவன் தரும் இரட்சிப்பில் பாதுகாப்பு என்கிற காரியம் அடங்கியிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் பாதுகாக்கப்படும்படிக்கு ஏன் இயேசு நமக்காக ஜெபிக்கின்றார்? காரணம், நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படிக்கே இயேசு இவ்வாறு ஜெபிக்கின்றார். இயேசு நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபித்ததன் பிரதிபலனாக அது நம்முடைய ஐக்கியத்தை, அதாவது கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக நம்முடைய ஐக்கியத்தை பாதுகாக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படும். உண்மையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்கப்படும் போது அதுவே இயேசு யார் என்று அறிந்து கொள்வதற்கும் அவரை விசுவாசிப்பதற்கும் போதுமான சாட்சியாகவும் நாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த சாட்சியாகவும் காணப்படுகிறது. ஆவிக்குரிய பாதுகாப்பானது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறது. பிசாசு எப்பொழுதும் நம்மை ஒருவரிடமிருந்து ஒருவரை பிரிப்பதற்கே அவன் அங்கே முயற்சி செய்கிறான். பிசாசு நம்மை பல கவன சிதறல்கள் மற்றும் பல உறவு சிக்கல்கள் இவைகளிலே சிக்கிக்கொள்ள வைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக நாம் இருந்தாலும் நம்மை பிரிக்க அவன் வகை தேடுகிறான். அப்படி செய்வதற்கூடாக உலகில் பல பகுதிகளுக்கு நாம் கிறிஸ்துவின் சாட்சிக்காரர்களாக இருக்க முடியாதபடிக்கு நம்மை காயப்படுத்தவும் நமக்கு தீங்கு செய்யவும் அவன் பார்க்கிறான். இயேசுவின் பெயரால் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் நமக்காய் ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம்தான் நமக்கு அவரோடு விசேஷமாக நமக்கு ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக ஐக்கியமாக வாழ்வதற்கான ஆற்றலை, சக்தியை, வல்லமையை நமக்கு அளிக்கிறது. இப்போது பாதுகாப்புக்காய் அவர் ஜெபிக்கும் அடுத்த தருணத்தை நாங்கள் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் கூறுகிறார், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய நாமத்தினாலே நான் அவர்களை காத்து கொண்டேன். வேத வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மற்ற யாரையும் நான் இழக்கவில்லை என்று அவர் அங்கே கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். நம் வாழ்வில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் நோக்கத்தில் மற்றொரு அம்சத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது நமது நித்திய இரட்சிப்புக்கானது. இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்தில் வந்து பாதுகாப்பாய் சேரும் வரைக்கும் இயேசு அவர்களின் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் போது
நாம் காப்பாற்றப்படுகிறோம். பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் நாம் தொலைந்து போகின்றோம். அந்த இழப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது நம்முடைய வாழ்வில் இருக்கும் ஆவிக்குரிய பாதுகாப்பாக காணப்படுகிறது. உண்மையாக இயேசுவின் ஜெபம் இங்கே என்னவென்றால், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய சமூகத்தில் வந்து சேரும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாகும். பின்னர் 3வது முறையாக அவர் பாதுகாப்பை பற்றி பேசுவதை நாம் 15வது வசனத்திலே காண்கிறோம். இயேசு கூறுகிறார், என் ஜெபம் என்னவென்றால், நீர் அவர்களை சீஷர்களாக உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் நீர் அவர்களை பொல்லாங்கனிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதாய் இருந்தது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வார்த்தையே சத்தியமாக காணப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். நீர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியது போல நானும் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். அவர்களும் உண்மையாக பரிசுத்தமாக்கப்படுவதற்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஆகவே பொல்லாங்கனின் சூழ்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக இயேசு ஜெபிப்பதை நாம் இங்கு காண்கின்றோம். எதிரியான சாத்தான் நிஜமாகவே இருக்கிறான். அவன் முட்டாள் இல்லை. அவன் மிகவும் தந்திரம் வாய்ந்த புத்திசாலியாக காணப்படுகிறான். அவன் மிகவும் தந்திரவானாக காணப்படுகின்றான். ஒரு நொடிக்குள் அவர் தீவிரமாய் நம் மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்த சாமர்த்தியம் உள்ளவனாக காணப்படுகிறான். காணாமல் போன ஆட்டை கூட பின்தொடரும் நல்ல மேய்ப்பனாக இயேசு இருந்தாலும் மக்களை கிறிஸ்துவிடமிருந்து விலக்க இந்த சத்துரு முயற்சிக்கிறான். கர்த்தர் யார், இயேசு யார், கிறிஸ்துவில் நாம் யார் என்பது பற்றி சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கு பிசாசு எல்லா வழிகளிலும் நம்மை தாக்குகிறான். அவரில் நமக்கு இருக்கும் உண்மையான அடையாளத்திலிருந்து நம்மை துரத்திவிட அவன் முயற்சிப்பான். நாம் அவனுடைய திட்டங்களை பற்றி அறியாமல் இருக்கக்கூடாது. அவனுடைய திட்டங்களையும் வேத வசனங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக கொரிந்தியர் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஜெபத்தின் மூலம் அரண்களையும் கர்த்தரை அறியும் அறிவுக்கு மேலாக எழும்புகிற அனைத்தையும் சிறைப்படுத்தி எந்த எண்ணத்தையும் அங்கே அடக்கக்கூடிய வல்லமை நமக்கு உள்ளது என்பதை நாம் அறிந்திருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் தினமும் போராடும் ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் பாவிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கவசங்களை பற்றி எபேசியர் புத்தகம் நமக்கு பேசுகிறது. மேலும் கிறிஸ்துவில் காணப்படும் முழுமையை நம்புவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் பாரம்பரியங்களை சார்ந்திருக்கும் வெறுமையான லௌகிக தத்துவங்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கொலோசியர் நிருபம் எச்சரிக்கிறது. எனவே நாம் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த செயலூக்கம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அது நமது பொறுப்பாக இருக்கிறது. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இயேசு நமக்காக ஜெபிக்கின்றார். தீயவனின் தாக்குதலில் இருந்தும் தாக்குதலின் பின்பாக இருக்கின்ற அவனுடைய நோக்கத்தில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் ஜெபிக்கின்றார். நாம் பிசாசினுடைய தாக்கத்துக்குட்பட மாட்டோம் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். நாம் தாக்கத்துக்குட்படக்கூடாது என்று அவர் ஜெபிக்கவில்லை. பேதுரு கூட தன்னை மறுதலிக்க கூடாது என்று அவர் ஜெபிக்கவில்லை. ஆனால் இயேசு பேதுருவின் விசுவாசம் ஒழியக்கூடாது என்று ஜெபித்திருந்தார். பேதுரு தோற்று போகக்கூடாது என்று அவர் ஜெபிக்கவில்லை. ஆனால் அவரில் உள்ள அவரது விசுவாசம் ஒளிந்து போய்விடக் கூடாது என்று அவர் ஊக்கமாய் ஜெபித்திருந்தார். நாம் அநேக காரியங்களால் இந்த உலகத்தில் நாங்கள் தாக்கத்துக்குட்படுவோம். மேலும் அநேக காரியங்கள் நம்மை பிரிக்கவும் அழிக்கவும் விழுங்கவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய எதிரியாகிய சத்துருவுடைய திட்டமாக கூட இருக்கிறது. அவன் அதை செய்து கொண்டே இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கிறது. இயேசு நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபித்திருக்கிறார். பிசாசுடைய தாக்கங்கள் மற்றும் அவனுடைய தாக்குதல்களின் நோக்கங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் படிக்கு இயேசு ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவுமே வந்தேன் என்று இயேசு கூறியிருக்கின்றார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே ஒரு பகுதி இப்படி கூறுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உள்ளீர் என்பதாக அந்த பகுதி கூறுகிறது. சத்துருக்கள் நமக்கு இல்லாத படிக்கோ அல்லது தாக்கங்களுக்கு நம்மை விலக்கி வைக்கவோ அங்கே அவர் ஜெபிக்கவில்லை. ஆனால் நம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராய் அவர் இருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய உண்மையாயிருக்கிறது. ஆகவே நமக்கு கிருபையும் பாதுகாப்பும் இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய பாதுகாப்பை அனுபவிக்க வேண்டும். நம்மால் அதை அனுபவிக்கவும் முடியும். இது நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இயேசுவானவர் ஏற்கனவே இதற்காக ஜெபித்திருக்கின்றார். இப்போதும் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே
இயேசு உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கூடாக தைரியப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை சிட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை சிட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே,
அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.